பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மீண்டெழுவதற்கு வெளிநாட்டு நிதி போதாது. இன்னும் போதுமான சர்வதேச உதவிகள் கிடைக்கப்பெறவில்லை. எனவே சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் வலியுறுத்தினார். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ள நிவாரணங்கள் விரைவில் வழங்கப்பட வேண்டும். முகாம்களில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் மீள குடியமர்த்துவதற்குரிய ஏற்பாடுகளும் இடம்பெற வேண்டும். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு போதுமான உதவிகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இனியும் காலம் தாழ்த்தாது சர்வதேச கொடையாளர் மாநாட்டை நடத்த வேண்டும். சர்வதேச சமூகத்தின் கவனம் எமது நாடு பக்கம் திரும்பியுள்ள நிலையில் கூடிய விரைவில் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் இது தொடர்பில் அரசாங்கம் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை. இதேவேளை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் வழங்குநர்களுடன் பேச்சு நடத்தி கடும் நிபந்தனைகளை தளர்த்திக் கொண்டு புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். பேரிடருக்கு பிந்திய மீள்கட்டுமான பணிகளுக்கான இந்தியாவின் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி பொதியை கையாளுவதற்காக இலங்கை மற்றும் இந்திய அதிகாரிகளை கொண்ட கூட்டுக்குழு ஒன்று அமைக்கப்படவுள்ளது. இந்த நிதியை கையாளும் பொறுப்பு இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்படும் என்று இலங்கையின் மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்திய கடன் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்பு திட்டங்கள், இந்திய கடன் திட்டத்தின் கீழ் செய்ய வேண்டிய கொள்வனவுகள் மற்றும் திட்டங்களை விரிவுபடுத்த இந்தியாவிலிருந்து மனித வளத்தை பயன்படுத்துதல் குறித்து இந்த கூட்டுக்குழு முடிவு செய்யும் என்றும் அந்த அதிகாரி கூறினார். வீதிகள் மற்றும் தொடருந்து சுகாதாரம் மற்றும் கல்வி, வீட்டு வசதி, விவசாயம் மற்றும் உடனடி பேரிடர் மீட்பு குழுவை நிறுவுதல் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் 3 மாதங்கள், 6 மாதங்கள் மற்றும் 9 மாதங்களில் திட்டங்களை முடிக்க கூட்டுக்குழு 3 காலக்கெடுக்களின் கீழ் செயற்படவுள்ளது. வீட்டு வசதி, மருத்துவம், கல்வி, தொடருந்து மற்றும் வீதியமைப்பு தொடர்பான மறுசீரமைப்பு திட்டங்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு உள்ளிட்ட உதவிகளுக்கு இந்திய குழுக்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய தூதரகம் கூட்டங்களை நடத்துவது, முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வது பற்றிய கூட்டங்களை அதிகாரிகளுடன் ஒருங்கிணைக்கும். முதல் கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. இதன்போது முன்னுரிமை அளிக்கப்பட்ட மறுசீரமைப்பு திட்டங்களின் பட்டியல் அடையாளம் காணப்படும். இந்தியாவில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுவை போன்ற ஒரு உடனடி பேரிடர் மீட்பு குழுவை நிறுவுவதற்கும் இந்திய அரசாங்கம் உதவும். அதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வீழ்ச்சி பயணம் ஆரம்பித்து விட்டது. எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இதை தொடர்பில் அவர் மேலும் கூறியவை: உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெல்லும் போது தேசிய மக்கள் சக்தி வலுவாக இருந்தது. அதனால் தான் உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினர். எனினும் இந்த அரசாங்கம் ஓடாது, நிச்சயம் வீழ்ந்துவிடும் என எதிரணி உறுப்பினர்கள் நம்புகின்றனர். ஓராண்டு கடந்தும் உள்ளூராட்சி சபைகள் ஊடாக எது விதமான அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. இதனால் தான் எதிரணி உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்கின்றனர். மக்கள் மத்தியில் அரசாங்கம் நம்பிக்கை இழந்து வருகிறது. எனவே மாகாண சபை தேர்தலை இந்த அரசாங்கம் நடத்தாது. ஏனெனில் ஒரு சபையை கூட வெல்ல முடியாத நிலையை காணப்படுகிறது எனவும் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்து வெளியிட்டுள்ளார். நத்தார் பண்டிகையின் பின்னர் தங்கத்தின் விலை மேலும் உயர்வடையும். இலங்கையில் தங்கத்தின் விலை வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையின் மேலதிக பணிப்பாளர் இந்திக்க பண்டார தெரிவித்தார். தற்போது உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் அதன் தாக்கம் உள்நாட்டிலும் எதிரொலிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய நிலவரப்படி தங்கத்தின் விலை இலங்கையில் 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 3,57,000 ரூபாவாக பதிவானது. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை தற்போது $4,479 உள்ளது. எதிர்கால எதிர்ப்பு கூறல்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நத்தார் பண்டிகையை தொடர்ந்து தங்கத்தின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக இந்திக்க பண்டார குறிப்பிட்டார். அமெரிக்க பொருளாதார நிபுணர்களின் கணிப்பின்படி 2026 ஆண்டிலும் தங்கத்தின் விலை பாரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை உயரும் வேகத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் அதன் அதிகரிப்பு வேகம் சற்று குறைவாக காணப்பட்டாலும் மிக குறுகிய காலத்திற்குள் சடுதியான விலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அதிகார சபை மேலும் தெரிவிக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றம் வருவார் என செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன அது தொடர்பில் கருத்து தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மீண்டும் நாடாளுமன்றம் செல்லும் எண்ணம் இல்லை. இது பற்றி அவர் என்னிடம் கூறியுள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெளிவுபடுத்தினார். நாட்டுக்கு அவரின் சேவை தேவையெனில் நாட்டுக்காக அதனை செய்வார் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் ஊடக அடக்குமுறை இடம்பெறுவதாகவும் ராஜித சேனாரத்ன குற்றம் சாட்டினார்.